நம்ம நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு நான் நடத்திருக்கேன். இப்ப வந்து ரிவிஷன் எக்ஸாம் போட்டதுனால ஒரு லெசனையும் ஒரு இது கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஒரு லெசனுக்கும் என்ன கொடுக்குறேன்னா, எப்படி படிக்கிறது, அந்த லெசனை வந்து எப்படி படிச்சா அந்த லெசனுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும், ஹவு டு கெட் சென்டம் இன் ஈச் லெசன். அப்படிதானே? ஒரு லெசன்ல சென்டம் வாங்கினாதான் சென்டம் வாங்க முடியும். அதனால ஓவரால ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு பார்ட்டா சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஏதாவது புரியல அப்படின்னாலும் நான் அதை சொல்லி தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுபடி இன்னைக்கு வந்து பி பிளாக் 1 அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா பி பிளாக் 1 பி பிளாக் 2ன்னு 2 இருக்கு. அதுல பி பிளாக் 1 வந்து உங்களுக்கு இந்த ரிவிஷன் எக்ஸாம்க்கு கொடுத்துருக்காங்க. மெட்டலர்ஜி அன்னைக்கு பார்த்தோம். அது மாதிரிதான் இதுவும் ரொம்ப வந்து ஈஸியான ஒரே பாடம் தான். சோ நம்ம இன்னையில இருந்து 5 மணிக்கு தான் கிளாஸ், சரியா? ஓகே. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியும், மார்க் எடுக்க முடியும். பி பிளாக்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ நல்லா தெரிஞ்சுக்கும், சரியா? என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும். அந்த அட்டாமிக் நம்பர் தெரியணும்னா நம்மளுக்கு எலமெண்ட் தெரியும். எதுக்கு அடுத்து எதுன்னு தெரியும். அதுக்கு சின்ன ஒரு க்ளூ. என்ன க்ளூ அப்படின்னா, இது வந்து பி பிளாக் எலிமெண்ட் வந்து போரான்ல இருந்து ஆரம்பிக்குது. போரான் ஃபேமிலி, அத கூட நிக்டஜன், டெட்ரஜன், சால்கஜன் இப்படி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கிளான்ஸ் அதையும் விடுவோம். அந்த எலமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாரு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பேகிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பேகிட் அப்படின்னா பி ஃபார் போரான், ஏ ஃபார் அலுமினியம், ஜி ஃபார் கேலியம், ஐ ஃபார் இண்டியம், டி ஃபார் தாலியம். ஆக்சுவலா இது ரேடியோ ஆக்டிவ், ஸோ அதனால இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது எதுக்காக? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும், ஒன் வேர்ட்ல எழுதணும் அப்படின்னா அதுக்கு அட்டாமிக் நம்பர் என்னன்னு தெரியணும். அந்த அட்டாமிக் நம்பர் தெரியறதுக்கு எலமெண்ட் எதுக்கடுத்து எதுன்னு தெரியணும். ஸோ பேகிட் அப்படிங்கிறது தான் க்ளூ. ஓகே, நான் ஒன்னா வைக்கிறேன், அதை நீங்க என்ன பண்ணிக்கோ, எழுதிக்கோ. ஓகே, ரைட். பேகிட். ஸோ ஈஸியா புரிஞ்சுக்கும். அடுத்து ஸோ இது வந்து போரான் ஃபேமிலி. போரான் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் போரான் தான் இருக்கு. ஸோ போரான் ஃபேமிலியில இது வரும். இப்ப அடுத்து அப்புறம் இது குரூப்ல இது எப்படின்னாப்பா, இங்க இருந்து இங்க கிடையாதுமா, மேல இருந்து கீழே தான் நம்ம என்ன செய்யறோம், மனப்பாடம் பண்றோம், சரியா? சோ வந்து குரூப்ல தான் இதை மனப்பாடம் பண்றோம். ரைட். அப்ப முடிஞ்சது. அடுத்து இந்த ஃபேமிலி வந்து போரான் ஃபேமிலின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதை ஞாபகம் வச்சுக்கோ, 13 to 18 குரூப் இந்த குரூப், ரைட்டா? ஏன்னா இந்த அதாவது போரான் பிலாங்ஸ் டு என்ன ஃபேமிலி அப்படின்னு கேட்போம், என்ன குரூப்னு கேட்போம். அப்ப அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பொதுவா கெமிஸ்ட்ரி வந்து இப்ப சயின்ஸ்ன்னு படிச்சுட்டு வருவோம். கீழே கெமிஸ்ட்ரி ஒரு 13 வயசுல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? லாக் புக்ல தருவாங்களா? ஏ அப்பா, சரி சரி, லாக் புக்ல தருவாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தானே, க்ளூ தேவை தானே, சரியா? ரைட். ஓகே, அதனால இப்ப என்ன சொல்ல வர, வேணாங்கிறியா? லாக் புக்ல தருவாங்க. சரி. சோ அதனால நம்ம மைண்ட்ல என்ன செஞ்சிருக்கணும், லாக் புக் மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். ஓகேவா? ரைட். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சும்மா தான் சொன்னேன், என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் ஈஸியா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ 13ல ஆரம்பிக்குது, 18ல உனக்கு என்ன ஆகும், முடியும் இல்லையா? சோ அப்ப 13 to 18 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கார்லேட் பண்ணி சொல்றேன். 13 வயசுல சயின்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிப்பதுல கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு புரிய வரும். 18 வயசுல கெமிஸ்ட்ரி முடியும் இல்லையா? அதுக்கடுத்து நீ என்ன லெசன், என்ன குரூப் எடுக்க போறியோ அது மாதிரி போவேன். சோ 13 to 18 தான் இந்த குரூப். ரைட். அடுத்து இது போரான் ஃபேமிலி. அடுத்து சால்கஜன், தட் இஸ் கார்பன் ஃபேமிலி. இந்த கார்பன் ஃபேமிலியில கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், ஆக்சுவலா இது டின்னு, இது வந்து லெட், சரியா? ரைட். கெமிஸ்ட்ரியில ஜீனியஸா இருந்தா சயின்டிஸ்ட் பட்டம் வாங்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு ஞாபகத்துக்காக கெமிஸ்ட்ரியில. சோ சி ஃபார் கார்பன்.
ஜீனியஸ் பட்டம் கெமிஸ்ட்ரியில இது ரெண்டு சேர்ந்து வந்துடும் சரியா. கெமிஸ்ட்ரியில ஜீனியஸ் ரைட்டா, ஜீனியஸா இருந்தா சயின்டிஸ்டுக்கு SN சயின்டிஸ்ட், பட்டத்துக்கு PB. அப்படியே சொல்ல முடியாதுப்பா, ஒரு என்ன நம்ம ஒரு ஞாபகத்துக்காக இது செய்யணும் சரியா. சோ இது கார்பன் ஃபேமிலி. அடுத்து நைட்ரஜன் ஃபேமிலி, that is 15th group. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக். இது வந்து SB. அடுத்து பிஸ்மத். ஓகே, சோ இப்ப பாரு, நான் I அப்படிங்கிற மாதிரி சோடியம் அப்படின்னு அர்த்தம், பிரகாஷ்னா P, அசோக்னா ஆர்சனிக், ஸ்டேட் பேங்க்னா SB, பைக்ல இந்த பிஸ்மத்துக்கு பைக்ல, ஓகே பைக்ல போனோம் ரைட்டா, போனோம். So last time you said காசி ஜெட்லி டு ரிமெம்பர், அதுவும் வச்சுக்கலாம். சோ இதுவும் ஒரு ரெண்டு போட்டேன், காசி ஜெட்லி ஈஸியா இருந்தா காசி ஜெட்லி போட்டுக்கோ, இதுவும் ஓகே தான் சரியா, அப்படின்னு செய்யலாம். அடுத்து சோ அடுத்து ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன் ஃபேமிலியில பாரு, ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம், பொலானியம். இது கூட நான் சொல்லியிருப்பேன், செல் டெல் பொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பேன். பட் OTP சீக்கிரம் சென்ட் ஆகும் இல்லையா, டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் OTP. அப்ப ஆக்சிஜன், டெலூரியம், பொலானியம் சீக்கிரம் சென்ட் ஆகும், சீக்கிரம் SE சென்ட் ஆகும் சரியா. சோ ஒரு இதுக்காக ஞாபகத்துக்காக சொல்றேன் ரைட்டா, ரைட். சோ அப்ப ஆக்சிஜன் ஃபேமிலி முடிஞ்சிருச்சு, 16 முடிஞ்சிருச்சு. 17 குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன வரும்னா FCBI அட். இதுல ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாட்டின், FCBI அட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. அடுத்து இந்த இனர்ட் கேஸ், இந்த இனர்ட் கேஸ்க்கு இப்படி சேர்த்து படிச்சேன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon. சொல்லி பாரு, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon. ஓகே, சோ இப்ப இவ்வளவு நேரம் how to remember the p block element அப்படிங்கறத பார்த்தோம் சரியா. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொஸ்டின் வைஸ் ஒரு p block அலசல ஃபுல்லா பார்க்க போறோம். கொஸ்டின் வைஸா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் p block and inert gases கேட்பாங்கன்னு சொன்னேன். அடுத்து இந்த நான் சொன்னேன்ல நிக்டஜன்ஸ், அதான் இப்ப நான் கொடுத்தேனே ஐக்கஜன்ஸ், நிக்டஜன், டெட்ரகன், சால்கஜன், இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து ஸ்ரீநாத் பாருங்க, இப்ப பாருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் p block கேட்பாங்க, இனர்ட் கேசஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நிக்டஜன், டெட்ரகன், சால்கஜன், இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்கலாம், என்ன கொஸ்டின்னா, why boron is non-metallic அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். why boron is non-metallic, என்ன காரணம், டக்குன்னு எழுதுறது தெரியுமா, ஸ்மால் சைஸ்னு எழுதுங்க ரைட்டா. சோ நான் சொல்றேன், அது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்ல உனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேள்வி நான் சொல்றேன். why boron is non-metallic 2 மார்க்ல கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், why there is a marginal difference in ionization energy between aluminum and thallium. அலுமினியத்துக்கும் தாலியத்துக்கும் அந்த மார்ஜினல் டிஃபரன்ஸ், அந்த வேறுபாடு ஏன் இருக்கு, எதுல, அயனைசேஷன் எனர்ஜில. அயனியாக்கும் ஆற்றலில் அலுமினியம் மற்றும் தாலியத்தின் இடையே வேறுபாடு இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ இதெல்லாம் வந்து எப்பயுமே சும்மா போரான் நைட்ரேட் அப்படிலாம் படிக்காம இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. ஆன்சர் மாதிரிக்கு புவர் ஷீல்டிங் ஆஃப் டி எலக்ட்ரான் தெரியுதாப்பா, ஆரஞ்சு லெட்டர் வந்து கொஞ்சம் தெரியறதுக்கு இதா இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியுதா நல்லா, சாய்நதுரம் தெரியுதா, ஜனனி is it clear? ஓகே, புவர் ஷீல்டிங் ஆஃப் டி எலக்ட்ரான். அடுத்து எலக்ட்ரான் அயனைசேஷன் இல்லாம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதோட இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகுது, அந்த சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. மேல இருந்து கீழே இருக்கும்போது அலுமினியம் டு தாலியம்னு என்ன அர்த்தம், பேக் இட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இண்டியம், கேலியம், தாலியம் இல்லையா,
அப்ப என்ன கீழே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, கூடுது, அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி இது நமக்கு தெரிஞ்சதுதான். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இந்த அதாவது ஒரு ஃபேமிலிலையும் அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய மத்த எலிமெண்ட்டை விட வேறுபட்டு இருக்கு. சரியா? அதுக்கு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஸ்மாலர் இன் சைஸ், ஹை அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதுக்கு அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் ஆப்சன்ஸ்னால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இது வரைக்கும் ஓகேவா? இப்ப இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் பார்த்தது அந்த போரான் உள்ள போகாம வெளியில ஃபுல்லா நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு கேள்வி பாரு. டயகனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போரான் அண்ட் கார்பன். இந்த மாதிரிலாம் இல்லையே மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டா கேட்கலாம். கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன். சோ டயகனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போரான் அண்ட் கார்பன், இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது, ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது, ஹாலைடை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்ப ஆக்சைட்ஸ், ஹைட்ரைட்ஸ், ஹாலைட்ஸை ஃபார்ம் பண்றதுனால ரெண்டுமே போரானும் கார்பனும் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது, ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுது, ஹாலைடை ஃபார்ம் பண்ணுது. அப்ப ரெண்டு எப்படி இருக்கு? அசிடிக்கா இருக்கு. ரெண்டு கோவலண்டா இருக்கு. ரெண்டு ஈஸிலி ஹைட்ரோலைஸ்டா இருக்கு. அதனாலதான் இதை என்ன செய்யறோம், டயகனலா நம்ம வந்து இது செய்யறோம், வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த கேள்வி கேட்டா இப்படி எழுத தெரியணும். சோ அதனால ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்கேன். அடுத்து what is catenation, why it decreases down the group? What is catenation? சூப்பர் கேள்வி, இது கண்டிப்பா வரும். கேட்டினேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். கேட்டினேஷன்னா என்னது? கேட்டினேஷன் என்னது? இவ்வளவு நாள் படிச்சிருப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு பாரதி. What is catenation? கேட்டினேஷன் என்ன? சங்கிலி தொடர்ன்னு சொல்றது இல்லையா? தொடராக்கம், சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு. அதாவது கார்பன் வந்து இட் செல்ஃபா அதை என்ன பண்ணும்னா, அந்த கார்பனோடய போய் லிங்க் சேர்த்துக்கும். தட் இஸ் செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டி அதுக்கு ஜாஸ்தி. அதனாலதான் அது கேட்டினேஷன் சொல்றோம். ஏன் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாரு, டவுன் த குரூப் கேட்டினேஷன் டிக்ரீசஸ். ஏன்னா பிகாஸ் சைஸ் இன்க்ரீசஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். ஸோ அப்புறம் ஆல்சோ பி-பை பாண்டிங் ரெலக்டன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பை பாண்டிங் அப்படின்னாலே இது இந்த இடத்துல இது வந்து இது கண்டிப்பா இந்த வார்த்தை இருக்கும். பி-பை பாண்டிங் அப்படின்னு. அது என்னங்கிறது நான் லாஸ்ட்ல ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்றேன் அது என்னங்கிறத ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன். இந்த பை பாண்டிங் வந்து ரெலக்டன்டா இருக்கு. ஸோ அதனால இந்த கேட்டினேஷன் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது டவுன் த குரூப். ஸோ இது கேட்கலாம். அடுத்து இனர்ட் பேர் எஃபெக்ட். இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, மந்த இணை விளைவு அப்படின்னு பேரு. NS எலக்ட்ரான், இதுல முக்கியமா என்ன எழுதணுமா, நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கறதே எல்லாம் நீ படிப்ப, எல்லாம் செய்வ, ஆனா என்ன எழுதணும், எந்த வார்த்தை இருந்தா உனக்கு மார்க் வரும், அப்படிதான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இதை ஃபுல்லா எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். அப்ப NS எலக்ட்ரான் ஆர் நாட் இன்வால்வ் இன் பாண்டிங், அதாவது S எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. சோ அதுதான் இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு 2 மார்க்ல புக்ல நல்லதா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எதுக்கும் நோட்ஸ் வேணும், இது வேணும்னாலும் கேளுங்க, நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு தரேன். எதுக்கும் ஆன்சர் தெரியல எனக்கு குறிச்சு கொடுங்கனாலும் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, இப்ப அடுத்து போரான். போரானோட அல்லோட்ரோப் 1 மார்க்ல கேட்கலாம். போரானோட அல்லோட்ரோப் குறிச்சுட்டே வா. அடுத்து யூசஸ் ஆஃப் போரான் 2 மார்க்ல கேட்கலாம். அடுத்து இந்த ஒரு கேள்வி இது கேட்கலாம். போரான் does not react with hydrogen, why? ஏன் போரான் ஹைட்ரஜனுடன் வினை புரிவது இல்லை அப்படின்னு கேட்கலாம். அடுத்து யூஸ் ஆஃப் போரான் 2 மார்க் சொல்லிட்டேன், இதான் திரும்ப எழுதிருக்கேன். சாரி, இது யூசஸ் இல்லடா, ஓர்ஸ் ஆஃப் போரான். போரானோட ஓர் எழுத சொல்லலாம், யூசஸ் ஆஃப் போரான் எழுத சொல்லலாம். இந்த கொஸ்டின் போரான் does not react with hydrogen, why கேட்கலாம். ஏன் அது வந்து என்ன ஆகாது, ரியாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தை கண்டிப்பா இதுல என்ன செய்யணும், சொல்லணும். ஓகே, அடுத்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரான். அதுல போராக்ஸ் இருக்கு, போரிக் ஆசிட் இருக்கு, BF3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போரான் ட்ரைஃப்ளூரைட் ரெடியூஸ்டு சிலபஸ் நினைக்கிறேன். அப்படியாமா ஜனனி? போரான் ட்ரைஃப்ளூரைட் ரெடியூஸ் சிலபஸ் தானே?
chat me whether yes or no. Yes, okay. Right, good. அப்ப borax, boric acid. Right. அப்ப இத பாப்போம். இப்ப borax அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா முக்கியம், கண்டிப்பா கேட்பாங்க. Na2B4O7 into 10H2O. ரைட்டா? அதுல from columnate ல இருந்து அந்த preparation 2 மார்க்ல வரலாம். அடுத்து basic nature of borax கேட்கலாம். basic nature of borax கேட்கலாம். borax ஹீட் பண்ணா என்ன ஆகும் கேட்கலாம். சோ அப்ப borax பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ல ஈக்குவேஷன் இருக்கும். ஆனா ஒரு செகண்ட்மா, ஒரே ஒரு செகண்ட். ஸ்ரீநாத், ஸ்ரீநாத், okay, from columnate and basic nature. Okay, borax, so அதனுடைய formula Na2B4O7 into 10H2O. So from columnate ல இருந்து கேட்பாங்க ஒரு 2 மார்க்ல. basic nature of borax கேட்பாங்க. borax ஹீட் பண்ணா என்ன ஆகும் கேட்பாங்க. ஓகே, ரைட். அடுத்து boric acid. இந்த boric acidல it is a weak monobasic acid. ஏன்னு கேட்பாங்க. ரைட்டா? இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. why boric acid is called as weak monobasic acid அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இதுதான் அந்த ஈக்குவேஷன். உங்களுக்கு நான் நடத்தும் போது சொல்லி கொடுத்திருப்பேன். BOH thrice இல்லையா? போரிக் ஆசிட்னா H3B3O3 இல்லையாமா? அதுல வாட்டர் ஆட் பண்றோம். அப்ப வாட்டர் ஆட் பண்ணும்போது H3, இந்த வாட்டர் பாரு எப்படி பிரியுது, H3O plus OH minus பிரியுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த H3O plus இந்த OH minus இதோட ஜாயிண்ட் ஆயிடும். சோ POH4. இப்ப இதுல என்ன எழுதணும், மெயினா என்ன எழுதணும் அப்படின்னா, it accepts OH minus ion from water. Actually, acid na enna arthumda, H plus kudutha adu acid illa OH minus vaangita adu acid. இந்த இடத்துல H plus இது குடுக்கல, OH minus இது வாங்கிக்குது. இந்த OH minus இங்க வாங்குது, அதனால இது weak monobasic acid. ஓகே, இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா எழுதணும், புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து action of heat on boric acid. அதுல வந்து உனக்கு கெல்வின் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரைட் அதை ஃபார்ம் பண்றதுக்கு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எத்தில் போரேட் டெஸ்ட், அதுல கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் அப்படின்னு ஒன்று வரும், அதை கண்டிப்பா என்ன செய்யணும், எழுதணும். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் அண்ட் யூசஸ். போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய யூசஸ், எல்லாத்துக்குமே யூசஸ் கண்டிப்பா என்ன செய்யணும், படிச்சுக்கணும். அடுத்து BF3 reduced syllabus இல்லையா? ரைட். AlCl3 that is also reduced syllabus. ஆமா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நேர அடுத்து போலாம். ஆலம். ஆலம் அப்படி சொல்லி பார்த்தா அதோட ப்ரிப்பரேஷன், அதனுடைய டைப்ஸ், அந்த ஆலத்தை 475 கெல்வின்ல ஹீட் பண்ணா என்ன ஆகுது, அந்த பர்ன்ட் ஆலம் क्वेश्चन இருக்குலப்பா அது. சரியா? யூசஸ் ஆஃப் ஆலம். சோ இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன போரானுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு கொஸ்டின் கேட்பான்னு சொன்னேன். இனட் பேர் எஃபெக்ட் கேட்பான்னு சொன்னேன். கேட்டினேஷன்னா என்னன்னு சொன்னேன். இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போவா, அடுத்து போவா. சே சார் நோ. ரைட். அடுத்து கார்பன். கார்பன் தான் அடுத்து. இந்த கார்பன்ல நோ டவுட். ஓகே, கார்பன்ல இந்த ஆலம் ஃபுல்லாவே படிச்சிடணும்ப்பா. ப்ரிப்பரேஷனு, டைப்ஸ், அதை ஹீட் பண்ணா என்ன ஆகும், அதுக்கடுத்து யூசஸ் அப்படிங்கறது ஃபுல்லா படிச்சிடணும். ஏன்னா ஆலம் வந்து ரொம்ப சின்னதுதான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆலம். சரியா? ஏன்னா அதுலதான் இந்த கொஸ்டின் வரும் இல்லையா? இந்த பாரு இந்த இருக்குல்ல. சோ இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப மத்தவங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தது, இந்த ஈக்குவேஷன் திரும்ப நடத்தணும் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லிட்டேன்னா நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அதை இது பண்ணி வச்சிருவேன். சரியா? ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ அந்த யூசஸ் ஆஃப் ஆலம். ஸோ இந்த பேஜ் அப்படியே என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். ஓகே. ஸோ நான் சொன்னேன்ல இந்த இதெல்லாம் ஒன்பது ரைட்டா, குறிச்சுக்கோ. பொட்டாஷ் ஆலம், சோடியம் ஆலம், அமோனியம் ஆலம், குரோம் ஆலம், இந்த 4மே ஒன் வேர்டு.
இதுல பாத்தீங்கன்னா 4த்துலயுமே 24H2O ஒண்ணு இருக்கும். அந்த 24H2O கண்டிப்பா என்ன செய்யணும், எழுதணும். இது ஒன் வேர்டு குறிச்சுக்கும். ஓகே ரைட்டு. இப்ப அடுத்து I have some doubt in preparation of alum. அப்படியா? ஓகே லாஸ்ட்ல கேளு. லாஸ்ட் டவுட் செக்ஷன் வைக்கிறேமா, அதுல கேளு, நான் சொல்லித்தரேன். அடுத்து ஓகே பாரு, allotrope of carbon. allotrope of carbonல எதெல்லாம் வரும்டா? கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப். இது வந்து தனி செக்ஷன், தனி 5 மார்க்கா கேட்பாங்க. அதுவும் allotrope of carbonல மெயின் கிராஃபைட்டும் டைமண்டும் 5 மார்க்ல கேட்பாங்க. என்ன தெரியுமா இந்த 5 மார்க்ல நீங்க வந்து கண்டிப்பா எழுதணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹைபிரிடைசேஷன் எழுதணும், பாண்ட் லென்த் எழுதணும், கண்டக்டிவிட்டி எழுதணும், ஸ்ட்ரக்சர் எழுதணும், நேச்சர் எழுதணும், அதோட யூசஸ். ஓகே, சோ ஹைபிரிடைசேஷன், பாண்ட் லென்த், கண்டக்டிவிட்டி, ஸ்ட்ரக்சர், நேச்சர், யூசஸ். சரியா? உங்களுக்கு வேணும்னாலும் நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அதை டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, அடுத்து கார்பன் மோனாக்சைடு. ஏமா இதுல ஒரு கொஸ்டின் கூட புக் பேக்ல ஒரு ஒன் வேர்ட் இருக்கும். அதாவது எது வந்து sp3 ஹைபிரிடைசேஷனை பெற்றிருக்குமோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அந்த புக் பேக் ஒன் வேர்டை கண்டிப்பா என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ. ஏன்னா டைமண்ட் மட்டும் தான் sp3, மீதெல்லாம் sp2. சரியா? இத வச்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஒன் வேர்டுல உறுதியா கேட்பாங்க. ஓகே சரியாமா? ஏன்னா அந்த ஹைபிரிடைசேஷன் வச்சு கண்டிப்பா என்ன செய்வாங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். அதுவும் என்ன பண்றாங்கன்னா இதுதான் கேக்குறாங்க. இந்த ஹைபிரிடைசேஷன்ல அது இந்த கிராஃபைட் டைமண்ட் வச்சுதான் கேக்குறாங்க. அதனால இதை மட்டும் நல்லா இது பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அது கண்டிப்பா கேட்பாங்க. ரிப்பீட்டிங் யூனிட் இன் சிலிக்கோன் அது கேட்பாங்க. இதெல்லாம் புக் பேக் தாமா, புக் பேக் தான் உனக்கு அப்படியே வரும். பொதுவா ஸ்டேட் போர்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக் பேக் ஒன் வேர்டு 8 to 10 ஒன் வேர்டு வருமா, அடிச்சு சொல்றேன். சோ ஒரு 5 ஒன் வேர்டு தான் உள்ள இருந்து வருது, அதையும் நம்ம பாத்துரலாம். சோ 12வது கேள்வியா இருக்கு பாரு. which of the following is not sp2 hybridized? கிராஃபைட், கிராஃபீன், ஃபுல்லரின், ட்ரை ஐஸ். இது கண்டிப்பா கேட்போம். சரியா? sp2 ஹைபிரிடைஸ் அதாவது இனக்கலப்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? ரைட். ஏன்னா டைமண்ட் மட்டும் தான் sp3. சோ அதான் ஆன்சர் அதுக்கு. ரைட். அடுத்து கார்பன் மோனாக்சைடு. அதுல ப்ரிப்பரேஷன், அதுல பாஸ் ஜீன் ஒன்னு இருக்கு, அது கேட்பாங்க. அப்புறம் இந்த வாட்டர் கேஸ், சின் கேஸ். வாட் இஸ் சின் கேஸ் கேட்கலாம். சின் கேஸ்னா சிந்தட்டிக் கேஸ்ன்னு பேரு. இது எதுக்காக இது ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த சின் கேஸை வச்சுதான் எல்லாமே நம்ம தயாரிக்கிறோம். டு ப்ரிப்பேர் ப்ரோபனால், ஆல்கஹால், அதாவது மெனி காம்பவுண்ட்ஸ் இஸ் ஃப்ரம் சின் கேஸ். சோ அதனால இது இம்பார்ட்டன்ட். சிந்தட்டிக் கேஸ். இந்த ப்ரோபனால் எதுல இருந்து தயாரிக்கிறோம்னா எத்தின் பிளஸ் வாட்டர் கேஸ். இந்த வாட்டர் கேஸ் போட்டு வேற ஒரு காம்பவுண்ட சேர்த்து நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. சோ கார்பன் மோனாக்சைடு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அது வந்து உங்களுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் நேம் இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷனும் கெமிஸ்ட்ரியில முக்கியம். ஸோ ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் அதுல என்ன சொல்லணும்னா, பிரஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்லணும். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, யூசஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுல உனக்கு அந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரும். அது எப்படின்னு நான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் பாண்டிங் எடுக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். சோ தெரியல அப்படின்னாலும் நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சரினா அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் பாப்பா. ஓகே, இந்த இருக்குல்லையா சின்னதா தான் இருக்கும். இந்த ஏன் இப்படி போடுறோம், ஏன் இந்த இடத்துல இப்படி போடுறோம், இதுக்கு பேரு ஃபார்மல் சார்ஜ்னு கெமிக்கல் பாண்டிங் பாடத்துல 11th நடத்திருப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம இது போடுறோம். சரியா? இது ஒரு வேறு எழுதுனா மார்க்கு. சரியா? இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் குறிச்சுக்கோ. அதே போல கார்பன் மோனாக்சைடு இஸ் டெலிட்டடா, கார்பன் மோனாக்சைடு டெலிட்டடா. பாரதி, பாரதி ஜனனி, கார்பன் மோனாக்சைடு டெலிட்டட். ஓகே, அப்ப பின்னாடி ஃபுல்லாவே தெரியாதா? கிடையாது, கார்பன் மோனாக்சைடு ஃபுல்லாவே கிடையாதா? ஓகே ரைட். அடுத்து சிலிக்கான்ஸ் உண்டாப்பா. ரைட்.
ஓகே ஓகே சரிம்மா. அதனால ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கிறதுனால ஒண்ணும் இல்ல. பிகாஸ் ரைட் சூர்யா. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு உண்டா? நோ. ஓகே ரைட். அடுத்து சிலிகோன்ஸ். சிலிகோன்ஸ்ல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆல்காலிசிஸ், அமனாலிசிஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. வாட் ஆர் சிலிகோன்ஸ் அப்படின்னு, சாரி இது சிலிக்கேட் டெட்ராக்ளோரைடுமா, இதுதான் சிலிகோன்ஸ். இந்த சிலிகோன்ஸ்ல வாட் ஆர் சிலிகோன்ஸ்ங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா என்ன செய்யும், வரும். அதை பார்க்கணும். அதுக்கு அதுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகோன். ரைட்டா? என்னம்மா அக்ஷயா என்ன கேக்குற? SaCl4 ஆல்சோ டெலிட்டட். ஓகே, ஆமா அத நான் சொல்லல. ஓகே, நேரா சிலிகோன்ஸ் போட்டோம். சிலிகோன்ஸோட சரின்னு நினைக்கிறேன். சிலிகேட்டும் இதுல கிடையாது இல்லையா? சிலிகேட் டெலிட்டட். ஓகே சரிம்மா. அப்ப வாட் ஆர் சிலிகோன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகோன். ரைட்டா? சோ அப்ப இதோட முடியுது. நம்ம இப்ப என்ன பண்ணிடலாம்னா, இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ஓவராலா என்ன வந்து கேட்பாங்க, அதாவது எப்படி கொஸ்டின் செக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல இருக்குங்கிறத நான் சொல்றேன். இப்ப நான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டினேஷன், சில இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்றேன். அதாவது ஒரே ஒரு நிமிஷம். பாரு, அலோட்ரோப் ஆஃப் கார்பன்ல கிராஃபைட், கிராஃபீன், கார்பன் நானோ டியூப், ஃபுல்லரின்ஸ். அதுல இந்த கிராஃபைட் என்ன எழுதணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். என்ன கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு. ஸ்டேபிள் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். என்ன? சாஃப்ட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து flat 2-dimensional sheets of carbon atom. Each sheet has a hexagonal net sp2 hybridized carbon atom. cc bond length, cc bond distance in benzenes. So இந்த மாதிரி ஒரு படம். சரியா? ஒரு இது போட்டு நாங்க வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து இது எப்படி வரையணும் அப்படிங்கறதே உனக்கு ஒரு வீடியோவா 1 minute 2 minute வீடியோவா காட்டுறேன். சரியா? ரைட். அதனுடைய சைட்ல யூசஸ் எழுதிருப்பேன். என்ன எழுதணும்னு புரிஞ்சுக்கிட்டியா? யூசஸ், லூப்ரிகன்ட், கிராஃபைட்டட் ஆயில் யூஸ் பண்றோம் அப்படி. இப்ப அடுத்து டைமண்ட். டைமண்ட் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். இது சாஃப்ட்னா இது ஹார்டு. sp3 hybridized. Each carbon is bonded to 4 neighboring carbon atom by sigma bond. Tetrahedral arrangement of carbon atom extends to the entire structure. cc bond length is 1.54 angstrom. So இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? டெட்ராஹெட்ரல்னால இந்த மாதிரி இருக்கும். All 4 electrons are involved in bonding. எல்லாமே involved in bonding. So no free electron, hence diamond has no conductivity. அதாவது கண்டக்டிவிட்டி எப்ப இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தாதான் அந்த கண்டக்ஷன் இருக்கும். இங்க இல்ல, எல்லாமே பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். அதனால இங்க கண்டக்ஷன் கிடையாது. நான் அதான் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, இந்த கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் டிஃபரன்ஸ் எழுதும் போது ஸ்ட்ரக்சர் எழுதணும். என்னெல்லாம் எழுதணும் நான் சொன்னேன் தெரியுமா? ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? ஹைபிரிடைசேஷன் எழுதணும், பாண்ட் லென்த் எழுதணும், கண்டக்டிவிட்டி எழுதணும், ஸ்ட்ரக்சர் எழுதணும், நேச்சர் எழுதணும், யூசஸ் எழுதணும். இவ்வளவு 7 எழுதணும். சரியா? அடுத்த படம் தான் ஸ்ட்ரக்சர். பாரு, இப்படிதான் போடணும். ஓகே, இப்படி ஷார்ட்டா போட்டாலே போதும். சரியாமா? எல்லாமே பாரு ஒரு டெட்ராஹெட்ரல் யூனிட்டா இருக்கும். பாரு அப்படியே லிங்க் ஆயிருக்கும். சரியா? ரைட். யூசஸ், புரியுதா? கட்டிங் கிளாஸ், மேக்கிங் போர்ட்ஸ், ராக் ட்ரில்லிங், பாலிஷிங் டூல்ஸ் யூஸ்ட் இன் ஜுவல்லரி. ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். ஒரு பழமொழி கூட வரும் தெரியுமா, முல்லை முள்ளால் எடுன்னு. டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். அத அறுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பயன்படும். அந்த ட்ரில்லிங் எல்லாம் இதுலதான் வரும். சரியா? மேக்கிங் பியர்ஸ், கட்டிங் கிளாஸ். சரியா? ஓகே, ரைட்டா? ரைட். அடுத்து ஃபுல்லரின்ஸ். ஃபுல்லரின்ஸ் வந்து ரொம்ப இப்ப கண்டுபிடிச்ச ஒரு இது 1985. ஸோ எவாபரேஷன் ஆஃப் கிராஃபைட் யூசிங் வந்து அதை பத்தி எழுதணும். இந்த பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் வந்து எத்தனை
அப்படியே அந்த ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர்ங்கிறது எழுதணும். C60 அது ரைட்டா. நான் சும்மா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது என்னங்கிறத சொல்றேன் அவ்வளவுதான். அதாவது என்ன சொல்றேன்னா இது ஃபுல்லா வந்து ஒரு ரோபரன்ஸ் என்ன எழுதணும் அப்படிங்கிறது. சரியா? இப்ப அடுத்து உள்ள ஃபுல்லா சொல்ல போறேன், வெயிட் பண்ண. சோ கார்பன் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் 20 6 மெம்பர் இருக்கு, 12 5 மெம்பர் இருக்கு. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். சரியா? அடுத்து looks like hollow saucer ball, so it is informally called buckyball. பால் மாதிரி இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 3 சிக்மா பாண்ட், அது எல்லாமே அந்த பாண்ட் லென்த் என்ன, ஒன்னனுக்கும் என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கறத எழுது. சரியா? எல்லாமே sp2, டைமண்ட் மட்டும் sp3. ஓகே. அடுத்து இதான் அந்த பால், இந்த ஒரு பென்டேன் ஸ்ட்ரக்சர். இந்த பென்டேன் அப்படியே என்ன செஞ்சுட்டு போட்டே வரணும். அதான் சொல்றேன்ல, நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின் இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா, குட்டி குட்டி வீடியோவா நான் எப்படி போடணும்னு போட்டுக்காங்க. சரியா பாரதி? ஓகேவா பாரதி? அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த், ரைட். ஹை டக்டிலிட்டி, ஹை ஹீட் அண்ட் கரண்ட் கண்டக்டிவிட்டி எல்லாமே இதுல நடக்கும். சோ யூசஸ், அதாவது யூசஸ் வந்து வித்தியாசமா கேட்கலாம். ஃபுல்லரினுக்கு எழுது அப்படிலாம் கேட்கலாம். சரியா? சோ அதனால ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி வைரல், ட்ரக் டெலிவரி இன்டு த பாடி, செமிகண்டக்டர்ஸ், லூப்ரிகன்ட் அண்ட் யூசஸ் கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். அடுத்து கார்பன் நானோ டியூப், சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும், நாட் brittle, so it conduct electricity, they can be bent, வளைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, and release, they will bring back to its original position. okay. அதாவது diameter typically measured in nanometer, அதனால தான் நானோ டியூப் சொல்றோம். பாரு, high mechanical strength, excellent thermal and electrical conductivity uses. okay. catalyst, biomedical, polymers, medicinal uses வந்து இருக்கு ஜாஸ்தி. சரியா? அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்ல எல்லாம் இருக்கும். அடுத்து கிராஃபீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is a single planar sheet of sp hybridized carbon atom. It is the thinnest compound, ரொம்ப லேசா இருக்கும். அடுத்து பாரு, tightly bound in a hexagonal, இது எப்படி இருக்கும்னா honeycomb lattice, தேன் கூடு மாதிரி இருக்கும் பார்க்க. So graphite is a combination of graphite and the suffix -ine, named by, அதாவது ஒருத்தர் ஹார்ன் பீட்டர் போம் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு நேம் வச்சாரு. சோ இது வந்து ஆன்டி கொரோஷன் ஆகும், எஃபிஷியன்ட் சோலார் பவர்லயும் யூஸ் ஆகும். ஓகே. சோ இப்போ ஒரு நிமிஷம் உள்ள ஒரு குயிக் ரிவ்யூ போவோம். எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். அந்த நான் சொன்னேன் இல்லையா, எத்தில் போரேட் டெஸ்ட், அந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ரொம்ப ஒரு மாதிரி கேட்கணும் அப்படின்னா இந்த போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இது கேட்கலாம். சரியா? இது கேட்கலாம். அடுத்து போராக்ஸ் சொல்லிட்டேன், போரிக் ஆசிட் சொல்லிட்டேன், அப்புறம் அசிடிக் நேச்சர் எல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதாமா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். இவ்வளவுதான் கேட்பாங்க, வேற ஒண்ணும் இதுல பெருசா இல்ல. ஏன்னா உனக்கு பாதி வந்து ரெடியூஸ் சிலபஸா போச்சு. பொதுவா டைபோரேன் தான் அதுல கொஸ்டின் கேட்பாங்க, டைபோரேன் இல்ல உங்களுக்கு. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். அடுத்து இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்றேன். ஹைட்ரோபோரேஷன் இது கேட்கலாம். ஹைட்ரோபோரேஷன். அடுத்து போரேட் ராடிக்கல். நான் அந்த இன்ஷார்ட்டா சொல்றேன், நேற்று மெட்டலர்ஜில சொன்னேன்ல அது மாதிரி இப்ப சொல்றேன். போரேட் ராடிக்கல். அடுத்து கார்பன் மோனாக்சைடு கிடையாது. கொஸ்டின் நம்பர் 16, 17. ஒரு நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 16, 17 கண்டிப்பா என்ன செய்யலாம், கேட்கலாம். அது என்ன கொஸ்டின் நம்பர் 16, 17 அப்படின்னா, ஹைட்ரைட் ஆஃப் செகண்ட் பீரியட் ஆல்கலி மெட்டல் on reaction with compound of B boron
டு கிவ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் சி. அதாவது ஏபிசி கேட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பாடங்கள்ல வந்து சம்ஸ் இருந்தா அதையே நம்ம அப்படியே கிளாஸ்ல ஒரு இது போட்டுடலாம்னு பார்த்தேன். ஸோ 16வது கேள்விக்கான ஆன்சர் பார்த்துக்கோ. லித்தியம் ஹைட்ரைட் பிளஸ் BF3 gives lithium hydride plus BF3 gives LiBH4 ரைட்டா பிளஸ் LiF. இந்த ஒரு ஈக்குவேஷன் தாமா இருக்குது. ஸோ திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் C. இந்த क्वेश्चन கேட்கலாம். சரியா? ஓகே. லித்தியம் பேர் ரொம்ப முக்கியம் பாப்பா. லித்தியம் ஹைட்ரைடு, போரான், லித்தியம் ஹைட்ரைடு, அதுக்கடுத்து லித்தியம் போரோஹைட்ரைடு. சரியா? சோ இந்த மாதிரி கண்டிப்பா என்ன செய்யலாம், பேரு ரொம்ப முக்கியம், பாத்துக்கணும். பேர் எழுத தெரியும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் இது 16th ப்ராப்ளம். 16th ப்ராப்ளம் இது ஒரு ஈக்குவேஷன் சரியா? ரைட். அடுத்து 17th கொஸ்டின், டபுள் சால்ட். பொதுவா டபுள் சால்ட்னால ஆலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். A double salt which contains 4th period alkali metal A on heating at 500 Kelvin, heat பண்றாங்க 500 Kelvinல, gives B. Aqueous solution of B gives white precipitate with barium chloride. இது வந்து barium chlorideல white precipitate கொடுக்கிறோம். And gives a red color compound with alizarin அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Identify A and B. ஆக்சுவலா இது என்ன ஈக்குவேஷன் பா, நம்ம வந்து கொஸ்டினா படிச்சதுதான். பேண்டாலம். வெரி குட். பேண்டாலம் கொஸ்டின் தான். அப்ப ஏ என்ன ஆன்சர்? மா சில நேரம் ஒண்ணுமே தெரியல, இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரியா இருக்கு அப்படின்னா இந்த நேம எழுதுனா கூட மார்க் கொடுத்துருவாங்க. 2 மார்க் தான் நம்மளுக்கு இல்லையா? சோ பொட்டாஷ் ஆலம். அடுத்து பி பேண்டாலம். பி வந்து பேண்டாலம். நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸ்ல அந்தந்த பாடத்துக்குரிய கணக்க ஒரு டச் விட போறேன். அப்படி பி பிளாக்ல இந்த 2 கணக்கு இருக்கு. அடுத்து கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு A to J ஒரு 10 ஈக்குவேஷன் இருக்கும். அதுல வந்து ரெடியூஸ்ல உனக்கு டைபோரேன் எல்லாம் போயிடும். சரியா? அப்போ ஒரு மட்டுமே ஒரு 6 ஈக்குவேஷன் கிட்ட தான் வரும். கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் வேணும்னாலும் நான் உங்களுக்கு தரேன். ஃபிஷர் ட்ரோப்ஸ் உண்டு. நான் எல்லாமே சொல்லிட்டேன். யூஸ் ஆஃப் போரான் ஓரளவுக்கு இதை வந்து ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு பி பிளாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னைக்கே இந்த கிளாஸ முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் புக் பேக் 1 வேர்டை படிச்சிரு. அடுத்த கிளாஸ்ல நான் என்ன செய்யறேன்னா புக் பேக் 1 வேர்டை நான் உங்களுக்கு கேள்வியா கேட்கிறேன். அப்ப நான் அடுத்த கிளாஸ் நீ வரும்போது கண்டிப்பா எல்லாரும் அட்டென்ட் பண்ண. இனிமே 5 மணிக்கு தான் டியூஷனு. ஸோ எல்லாரும் ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். மெட்டலர்ஜியும் பி பிளாக்கும் படிச்சுட்டு வா. நான் 1 வேர்டு கொஸ்டின் கேட்பேன். ஓகே? அதுல எதுவும் டவுட் இருந்தாலும் நான் அப்படியே சொல்லி தந்தேன். ஓகேவா? Hope you understood. Are you happy with that? Are you happy? So got a clear cut idea for P block element? All are happy, ma? If any doubt, they ask me. Yes, super. So அன்னைக்கு வந்து மெட்டலர்ஜி இல்லைன்னா இருக்கும் வீடியோ யூடியூப்ல போய் மெட்டலர்ஜி போய் பாருங்க. இப்ப நான் அடுத்து என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட். அடுத்த கிளாஸ்ல சாலிட் ஸ்டேட் ஃபுல்லா பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த சாலிட் ஸ்டேட்ல மொத்தம் ஒரு 9 கணக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் அந்த கணக்கையும் நான் கிளாஸ்ல போட போறேன். ஏன்னா ஒரு டச் மாதிரி இருக்கும் உனக்கு. அதுக்கடுத்து கைனடிக் சம்ஸ் ஓரளவுக்கு அப்படியே டச் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? சில டெரிவேஷன்ஸ் எதுவும் புரியல அப்படின்னாலும் நீங்க இன்னைக்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ரீநாத் கூட ஒரு இது அனுப்புங்க. உங்களுக்கு அதுல எதுவும் புரியல, டெரிவேஷன் திரும்ப நடத்துறோம் அப்படின்னா, ஏன்னா அந்த கிளாஸ்க்கு நான் இன்னைக்கே நீ சொல்லிட்டேன்னா நான் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ கடகடன்னு உங்களுக்கு சைட் பையா அதையும் நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா திரும்ப ஒரு போல வேணா, நாள் கம்மியா இருக்கு, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே? நீங்க கீழே கமெண்ட்ல கூட போடுங்க. பேசாம இந்த வீடியோ இருக்கும்ல அதுக்கு கீழே கமெண்ட்ல போடுங்க, மேடம் கைனடிக்ஸ்ல இது நடத்துங்க
அப்படி இப்ப நீ சொன்னேலப்பா அக்ஷயா, அது மாதிரி நீ போட்டுரு, அடுத்த லெசனுக்குரியதை போட்டுரு, அடுத்த சாலிட் ஸ்டேட்ல ஏதாவது இருந்தா நீ போட்டு, சரியா? சம்ம நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, சோ இந்த கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் கண்டிப்பா படிச்சுக்கோப்பா. சோ அதுவும் இந்த எதெல்லாம்னா BF3 பிளஸ் வாட்டர், இது இந்த ஒரு கொஸ்டின் கேட்டா. அடுத்து போரான் பிளஸ், please tell the important 5 marks of P block element. இவ்வளவு நேரம் அதுனடா சொன்னேன், சரி சொல்றேன். ஓகே, அடுத்து இந்த ஈக்குவேஷன்லாம் கேட்கலாம். H2B4O7 gives red card. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ என்ன. ஓகே, ஏன்னா உனக்கு SaCl4 கிடையாது, BF3 கிடையாது. சோ அதனால நிறைய இது ஆகும். இந்த இது இந்த ஈக்குவேஷன் POH thrice plus NH3. ஓகே, POH thrice plus NH3. சோ இந்த ஈக்குவேஷன். சோ இதெல்லாம் கேட்கலாம், மத்தபடி இதுல ஒண்ணும் பெருசா இல்ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாடத்துல இதுதான் கேட்பான் அப்படின்னு அடிச்சு சொல்லணும்னா டைமண்ட் அண்ட் கிராஃபைட் டிஃபரன்ஸ் தான், வேற எதுவுமே கேட்க மாட்டான். ஃபிஷர்-த்ரோப் சிந்தசிஸ், டைமண்ட் அண்ட் கிராஃபைட் டிஃபரன்ஸ், அதுக்கடுத்து ஹைட்ரோபோரேஷன், how will you convert boric acid to boron nitride. அது நான் இது உள்ள பார்க்கும்போது சொன்னேன், போரான் நைட்ரைடு இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா இருக்கும், ரைட்டா? அடுத்து how will you identify borate radical. இந்த கொஸ்டின் நம்பர் 16, 17 இந்த கம்ப்ளீட் ஃபார்ம் இத படிச்சாலே போதும், சரியா? ரைட்டா? ஓகே, I think you got a clear cut idea about P block element. கரெக்டாமா ஜனனி? எஸ், ஓகே, தேங்க்யூ மா, தேங்க்யூ so much. கிளாஸ் டெய்லி 5க்கு ஆரம்பிச்சு 5:40க்கு முடிச்சிடும். சோ உனக்கு நல்லா இதாயிரும். சோ இப்ப கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்லாட் சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல ஒரு டைம் டேபிள் கொடுக்குறேன், அதுபடி படிச்சு எழுதுங்க, சரியா? இன்னைக்கு ஒரு ஸ்லாட் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்ரீநாத் நேரம் இருக்கா? பிகாஸ் இது இந்த நான் இப்ப என்ன கொடுக்க போறேன்னா, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல்ல என்ன கொஸ்டின், என்னென்ன எப்படி கொஸ்டின் வருது, எப்படி அட்டெண்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்ல போறேன் பாரு. அதாவது ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி பாரு. இன்ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அதுக்கடுத்து பிசிக்கல், அதுக்கடுத்து ஆர்கானிக், சரியா? இந்த இன்ஆர்கானிக்ல சாப்டர் பார்த்தேன்னா 1 to 5, ஓகேவா? இதுல பிசிக்கல்ல பார்த்தேன்னா 6 to 10, ஓகே? இதுல 11 to 14, ஓகேவா? இதான் நம்ம லெசன்ஸ். இதுல எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு 95 மார்க்குக்கு வரும். அதுல நீ 70 எழுதணும். அதாவது நான் சொல்றது சாய்ஸ் இல்லாம 90 மார்க்ஸ்ல 75க்கு நீ எழுது, 70க்கு நீ எழுது. ஓகே, அப்ப இதுல பாப்போம். இது ஒன் வேர்டுன்னு பார்த்தா இதுல 5 வரும், பிசிக்கல்ல 5 வரும், ஆர்கானிக்ல 5 வரும், 15 ஒன் வேர்டு. ஓகே, இன்ஆர்கானிக்ல மொத்த கொஸ்டின் 30, இதுல 30, இதுல மட்டும் 35. சாரிமா, இங்க 95. 95 மார்க்குக்கு கேள்வி இருக்கும், 70 மார்க் நீ அதுல அட்டெண்ட் பண்ணணும். சோ இது ஆர்கானிக் மட்டும் ஒரு ஒன்னு வந்து கூட இருக்கு, சரியா? ரைட், இப்ப ஒன் வேர்ட் சொல்லிட்டேன், ரைட்? இப்ப இதுல 9 கொஸ்டின் இருக்கும், 2 மார்க்கும் 3 மார்க் எல்லாமே. அதுல நீ 6 அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி கேட்பாங்கன்னா, இன்ஆர்கானிக்ல இருந்து 3 2 மார்க். ஒரு நிமிஷம் அழிச்சலாமா? அத இன்ஆர்கானிக்ல இருந்து
3 2 மார்க், 3 3 மார்க், 3 5 மார்க் கேட்பாங்க. சூப்பர். 6 9 15 15 15 30 மார்க். ஓகே, சேம் பிசிக்கல் 3 3 2 மார்க், 3 மார்க் 5 மார்க். So 30 30. இது எதுக்காக இவ்வளவு சொல்றேங்கிறத நான் இப்ப சொல்றேன். அதுக்கடுத்து ஆர்கானிக் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ. ஆர்கானிக் மட்டும் 3 2 மார்க், 3 3 மார்க், 4 5 மார்க். இது மட்டும் 4 சம். ஒன் வேர்டு 5 5 5 சொல்லிட்டேன்லப்பா. அதாவது ஓ இந்த 30 மார்க்ஸோட அந்த ஒன் வேர்டு சேருண்டா பாப்பா. அப்ப 105 கிட்ட வருமோ? ஓகே, அதை மட்டும் நான் உங்களுக்கு கிளியர் கட் கொடுக்குறேன். நான் இப்ப வந்து இந்த இதை மட்டும் சொல்றேன். சரியா? ரைட். ஓகே, அப்ப 15 மார்க் ஒன் வேர்டு எழுதுற அப்படிதானே? சரி, 5 5. ஆனா அது வந்து கரெக்ட் தான். ஒன் வேர்டு வந்து இது 5 தான், இது 5 தான், இது 5 தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கும். இது மட்டும் 4 5 மார்க் 4 பாடத்துல இருந்து தனித்தனியா வரும். இப்ப நீ என்ன பண்ணலாம், 14வது பாடம் இருக்கு இல்லையா, அத அப்படி தரோவா படிச்சிடலாம். 14வது பாடத்தை படிச்சுட்டா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவோம். அப்படிதானே? ஏன்னா 5 மார்க் வந்து RR சாய்ஸ் தான். சோ அப்ப அதனால என்ன செய்யலாம், நீ 14வது பாடத்தை கண்டிப்பா படிச்சிடலாம். ரைட்டா? அடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னா 7 8 ப்ராப்ளம்ஸ் வந்து 7 8, அதுக்கு அடுத்து 9 10 வரும். அதாவது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அயானிக் ஈக்குலிபிரியம் வரும். ஆனா மோஸ்ட்லி 7 8 தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சரியா? 8 தான் அயானிக் ஈக்குலிபிரியம் இல்லையா, 7 வந்து கைனெடிக்ஸ். ஓகே, அப்ப மோஸ்ட்லி இந்த 7 8ல தான் அடிக்கடி வருது. அயானிக் ஈக்குலிபிரியமும் கைனெடிக்ஸும். சாலிட் ஸ்டேட்டும் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்படி வச்சுக்கோ, 6 7 8ங்கிறத நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? கம்பல்சரியில ப்ராப்ளம் தான் வருது. ஓகே, அதுக்கடுத்து இப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. வச்சுட்டு நான் சொன்ன, நீ சொன்ன பாரதி, அதை நான் யோசிச்சு சொல்றேன் உனக்கு அது என்னங்கிறத. பட் இந்த பேட்டர்ன் கரெக்ட் தான். 3 6 9 தான், அது கரெக்ட் தான். நான் அதை என்னங்கிறத உனக்கு பார்த்து சொல்றேன். ரைட். அப்ப இதுல நம்ம எவ்வளவு 15 மார்க்க விட்டுரு. 70க்கு 70 வாங்கணும். அதுல 15 போயிடுச்சுன்னா எவ்வளவு எடுக்கணும்? சோ அப்ப 55 மார்க் உன் கையில. 110. எஸ், ஆமா கரெக்ட். ஓ 95 வந்து இதுல வருது, அதுல 15. சோ அப்ப 110 மார்க்கு எழுதுற, அதுல 70 வாங்கு. குட், வெரி குட். நான் சொன்னது கரெக்ட் தான். அந்த ஒன் வேர்டை சேர்க்காம விட்டுட்டேன். ரைட். ஓகே, சோ ஒன் வேர்டு வந்து 15 ஒன் வேர்டு, அதை நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டேன். இதுலயும் பாரு, 15 ஒன் வேர்ட்ல 10 ஒன் வேர்டு வருதுன்னா ஈஸியா மார்க் அடிச்சிடலாம்ல இல்லையா? 55 மார்க் தியரி, இது 10 மார்க் 65 மார்க் தாராளமா வாங்கலாம். 5 மட்டும் தான் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். அதுவும் இப்படி நம்ம லைன் பை லைனா பார்க்கும் போது இதாயிரும். அடுத்து நான் இந்த பப்ளிக் நெருங்கும் போது ஒரு கிளாஸ் போடுவேன். என்ன கிளாஸ் அப்படின்னா எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். யாருக்குனாலும் சொல்ல, என்ன நிறைய பேர் அட்டன் பண்ணட்டும். ஏன்னா நல்லது இல்ல, டக்குனு மார்க் கிடைக்கும்ல, அவங்களும் பயன்பெறட்டும். உன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் மேட்ஸ் எல்லாருக்கும் சொல்லு. சரியா? சோ 5 to 5:50 கிளாஸ். சோ ஜூம்ல தான், இதே லிங்க் தான், உங்களுக்கே தெரியும். ஈஸியா உங்களுக்கு என்ன செய்யலாம், மார்க் கிடைக்கும். சோ ஒன் வேர்ட் செக்ஷன் வரி வரியா நான் சொல்லுவேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் இப்ப சொல்லிட்டே. இந்த 11 12 13 இருக்கு இல்லையா, அதுல அதாவது ஆர்கானிக்ல 11 12 13 இதுல நேமிங் ரியாக்ஷன் பார்க்கணும். நேமிங் ரியாக்ஷன் மட்டும் மொத்தம் ஒரு 58 60 ஈக்குவேஷன் கிட்ட இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு ஓகே ரைட். சோ அப்ப நேமிங் ரியாக்ஷன் இப்ப மீது ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போமா? தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் பாத்துக்கிறேன். கேட்டா இல்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். வாழ்க பாரதம், வெல்க தமிழ். தேங்க்யூமா.